சர்க்கரை நோய் என்பது இன்று நேற்றல்ல, இது பழைய நோய் தான். ஆனால் மிகவும் அரிதாக வந்து கொண்டிருந்த நோய் இன்றைக்கு ரொம்ப பிரபலம் அடைந்துவிட்டது. சர்க்கரை வருவதற்கான முதல் காரணம் உழைப்புக்கு அதிகமாக உணவருந்து. காரணம் இது மனம் சம்பந்தப்படுகிறது. அதோடு மனம் கனெக்டில் இருக்கு. அதிகம் கவலைப்படுதல், அதிகம் வேதனைப்படுவது, சிந்திப்பது. இன்னொரு 350 இருக்கிறோட உட்காந்த இடத்துல நீங்கள் கை வச்சு பாருங்க, கொதிக்கும். அப்படியே பால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா பொங்கிடும். அந்த அளவுக்கு சூடாக இருக்கும். நம்மளுடைய மருந்து செரிமான சக்தியை முதலில் உருவாக்குகிறது. இரத்தத்தில் அது சேராமல் உங்களை இரைப்பையிலே தடுத்துவிடும். அல்லாவின் கருணையினாலும், இயேசுவின் கருணையினாலும், சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மீக அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நமது சேனலில் சர்க்கரை நோய் பற்றி பேச இருக்கிறோம். சர்க்கரை நோய் என்பது இன்று நேற்றல்ல, இது பழைய நோய் தான். ஆனால் மிகவும் அரிதாக வந்து கொண்டிருந்த நோய் இன்றைக்கு ரொம்ப பிரபலம் அடைந்து விட்டது. சொல்கிறாங்க ஃபிகர் இல்லாமல் கூட இருக்கிறாங்க சார், ஆனால் சுகர் இல்லாமல் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி புது நகைச்சுவை சொல்லுவார்களே, அது போல் இன்று ஆகிவிட்டது. இதற்கு மூல காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மண்ணீரல் என்பது, கணையம் என்பது மிகவும் மென்மையானது. கணையம் எதையுமே தாங்காது. நீங்கள் ஆட்டு குடலில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கு பேர் மண்ணீரல்னு வச்சுருக்கிறோம். அது அப்படியே கணையம்னு பேர். ரொம்ப மென்மையானது. அதிலிருந்து ஒரு சுரப்பி வெளியே வரணும். அந்த சுரப்பி இரத்தத்தோடு கலந்து உணவோடு கலக்கும்போது தான் அது நமக்கு சத்து தனியாக, அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை தனியாக பிரிக்கக்கூடிய தன்மை இன்றைக்கு நிறைய உணவு முறை மாற்றங்களால் மாறிவிட்டது. அதனால் இந்த சர்க்கரை வருவதற்கான முதல் காரணம் உழைப்புக்கு அதிகமாக உணவு அருந்துவது. ஃபஸ்ட்டு முதல் பிரச்சனையே என்ன வருதுன்னா, அன்று நம்ம காலை உணவுகள் கிடையாது. அன்று எல்லோரும் விவசாய நிலையில் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி சமைச்ச அந்த கம்பு, கூழ், பழைய சாப்பாட்டை காலையில் குடித்துவிட்டு அவர்கள் 5 மணிக்கே குடித்துவிட்டு தோட்டத்துக்கு சென்று விடுவார்கள். மத்தியானம் தான் உணவு உண்ணுவார்கள். மத்தியானம் வரல அந்த உடம்பு காலியாக இருக்கும். இரவெல்லாம் அது வேலை செய்து மிகவும் சோர்வாக இருக்கக்கூடிய அந்த கணையம், ராஜ உறுப்புகள் 9மே சோர்வாகத்தான் இருக்கும். இரவெல்லாம் பயங்கரமாக வேலை பார்க்குது. காலையில் மீண்டும் ஒரு திடப்பொருளை போடுவது, உஷ்ணப் பொருளை போடும் பொழுது அது தடுமாறும். அதனால தான் முன்னோர்கள் பழைய சோறு, வெங்காயம், கூழ் இதையெல்லாம் குடித்தார்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் சுகர் நோயாளர்கள்லாம் இதை சாப்பிட்டீங்கன்னா ஓவர் ஆகிடும். அது நல்லா இருக்கிறவங்க. அதனால் அதை சாப்பிடும்போது அவர்கள் என்ன ஆச்சுன்னா, இரவெல்லாம் ஓய்ந்து போய் சூடாக இருந்த அந்த கணையம், கிட்னி இதெல்லாம் அந்த பழைய சாதத்தை சாப்பிட்டா சாந்தமாக இருக்கும். வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மத்தியானத்துக்கு மேலே பசி எடுக்கும் பொழுது அவர்கள் அறுசுவை உணவுகளை உண்டார்கள். அதனால் அது சரியாது. இன்றைக்கு நம்மளுடைய சூழல் சரியில்லை. வாழ்க்கை மாற்றங்கள், சமூக மாற்றங்கள், இதன் காரணமாக உணவு மாற்றம் ஏற்படுது. நம்ம இட்லி தோசைக்கு போக வேண்டியது இருக்குது, காலையில் சாப்பிட வேண்டியது இருக்குது. இதன் காரணமாக அந்த உறுப்பு அளவு தெரில, வீட்டில் பாசத்தின் காரணமாக அதிகம் போட்டுடுறாங்க. இந்த சுகரை கொண்டு வந்ததுக்கு பாசக்காரங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. மனைவி, தாய், தந்தை எல்லாருக்குமே சாப்பிடுப்பான்னு. அவனை பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாதுன்றான். இந்த உடம்புக்கு மருந்தே வேணான்றார் திருவள்ளுவர். யாக்கைக்கு மருந்தென வேண்டாம். எப்போ வேண்டாம்? ஒரு சாப்பாடு செரித்து ஃபுல்லாக போன பிறகு அடுத்த சாப்பாடு யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு உணவு தேவையில்லைனாரு. இன்றைக்கி அந்த நேரம் வந்துருச்சுன்னு சாப்பிட்றோம், பசி வந்ததில்லை நமக்கு தெரியல. அதனால் இப்படி அந்த உறுப்புகள்லாம் குழம்பி விட்டது. அதனால் சுகர் வருவதற்கு இப்போ நீங்கள் ஒரு மிக்சி மாதிரின்னு வச்சிங்க. மிக்சியில் ஒரு பொருளை போடுறீங்கன்னா அந்த மிக்சி எவ்வளோ பிடிக்குமோ, 1/2 கிலோ பிடிக்கிறதுல நீங்கள் 1 கிலோ போட்டு அரைச்சிங்கன்னா நின்று போயிடும். அப்புறமேல அழுத்தி விடணும். அந்த மாதிரி ஸ்டக் ஆகுது இல்லையா, அதுபோல் ஆகிவிடுகிறது. எவ்வளோ நம்ம வண்டி ஓட்டுறோமோ அவ்வளோதான் பெட்ரோல் அடிக்கணும். ஓவராக அடித்து நம்ம ஓட்டும்பொழுது ஓவர் டேங்க் ஆகுது இல்லையா, அதுபோல் அளவு உழைப்புக்கு தகுந்த உணவை எடுக்க வேண்டும். இரண்டாவது காரணம், இது மனதோடு சம்பந்தப்படுகிறது. அதனால தான் இதில் சாதாரண மருந்துகளால் நிரந்தர தீர்வு தர முடியல. அதுக்குன்னு சில மருந்துகள் இருக்குது, அது வேறு. காரணம் இது மனம் சம்பந்தப்படுகிறது. அதோடு மனம் கனெக்டில் இருக்குது. அதிகம் கவலைப்படுதல், அதிகம் வேதனைப்படுவது, சிந்திப்பது, தூக்கம் கெடுவது, உஷ்ணம். எப்படியாவது அந்த நீங்கள் சக்கரை நோய்க்காரங்க உட்காந்த இடத்துல, இன்னொரு 350 இருக்கிறோட உட்காந்த இடத்துல நீங்கள் கை வச்சு பாருங்கள், கொதிக்கும். அப்படியே பால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா பொங்கிடும். அந்த அளவுக்கு சூடாக இருக்கும். அதையெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முறையான மருத்துவ முறைகள் இருக்கின்றன. நீங்கள் செய்ய வேண்டிய முறையும் இருக்குது. இரண்டையும் செய்ய வேண்டும். ஒரு மருத்துவரே ஒரு நோயை குணப்படுத்தி விட முடியாது. அந்த நோயை உண்டாக்கியது நீங்கள், உங்களால் தான் வந்தது. அதை நீங்கள் துணை செய்யாமல் இந்த உலகத்தில் உள்ள எந்த மருத்துவராலும் முழுமையான தீர்வை கொண்டு வந்து விட முடியாது. இப்போ மது அருந்தாமல் அந்த மருந்தை சாப்பிடுங்கள் என்று ஒரு வைத்தியர் சொல்லுகிறார். அதை அவர் சாப்பிடுகிற பொழுது என்ன ஆகும்? அது சரியாகிவிடுமா? சரியாகாது. அப்பொழுது நீங்கள் துணை செய்கிறீர்கள் என்றது அர்த்தம். அதனால் இருவரும் சேர்ந்து தான் அதை செய்ய முடியும். அதனால் இந்த சர்க்கரை நோய்க்கு தீர்வு என்பது நன்றாக மென்று சாப்பிடுவது.
செரிமான சக்தியை உருவாக்குவது. நம்மளுடைய மருந்து செரிமான சக்தியை முதலில் உருவாக்குகிறது. இரண்டாவது, அவர்களுக்கு அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய வேலையும் அதே செய்துவிடும். மூன்றாவது, இரத்தத்தில் அது சேராமல் உங்களை இரைப்பையிலே தடுத்துவிடும். இரத்தத்துக்கு போய் பிரிக்காது. இரத்தம் உற்பத்தி ஆகின்ற இரைப்பையிலேயே, உணவு குடலிலேயே இந்த வேலையை அது செய்து விடுவதனால் உங்களுடைய சர்க்கரை நோய் அளவு எப்பொழுதும் கட்டுப்பாடாக இருக்கும். சர்க்கரை நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து அந்த மருந்தை வாங்கி சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடாக வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ உங்களுக்கு எல்லாம் வல்ல பராசக்தி அருள் செய்யட்டும் என்று சொல்லி, சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதையே சரண்யே திரியம்பவே தேவி நாராயண நமஸ்துதே.